வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். எப்படி நிலைநிறுத்தப்படுவது? தேவனை தேட வேண்டும். தேவனை தேடுவது என்றால் என்ன, எப்படி தேட வேண்டும், எல்லாவற்றையும் உங்களுக்கு தெளிவாக போதித்தேன். இப்பொழுது தேடும்பொழுது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆளுகை செய்யும் வாழ்க்கை. கர்த்தரை தேடுபவர்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றின் மீது ஆளுகை செய்வார்கள். கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. எனவே நீங்கள் ஊக்கமாய் தேடும் பொழுது நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகள் மீது நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஆளுகையின் மனப்பான்மை உங்களுக்கு தேவன் கட்டவிழ்ப்பார். ஆளுகை செய்யக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய நாவல் போடுவார். ஆளுகை செய்யக்கூடிய தன்மை உங்களுக்குள் கட்டவிழ்ப்பார். எனவே நாம் ஆளுகை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள், அதற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அதற்கென்று போதிக்கப்படுவர்களாய் காணப்படுகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆவியானவர் இந்த போதனைகளை உங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக போதிக்கிறார். அந்த சத்திய போதனைகளால் நீங்கள் எல்லாவற்றின் மீது ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சித்தமும் விருப்பமும் வசனத்தின் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். இப்போ ஆளுகை செய்வதற்கு நம்மிடத்தில் தேவன் வல்லமையான ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் பார்த்த ஆயுதம் ஜெபம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. ஒரு சகோதரன் இடத்தில் சென்ற வாரத்தில் கேட்டார், பாஸ்டர், நான் கேட்குற கேள்வி தப்பா நினைக்காதீங்க, முதலாவது ஜெபத்தை பற்றி பேசிதான் அதன் பிறகு வார்த்தையை பேசுகிறீர்களே ஏன் கேட்டார். முதலாவது வார்த்தை பற்றி பேசின பிறகு தான் நான் ஜெபத்தை பற்றி பேச வேண்டும். நான் சொன்னேன், உண்மைதான். ஆனால் ஜெபிக்காத பட்சத்தில், ஜெபத்தினுடைய உணர்வு இல்லாத பட்சத்தில் எவ்வளவுதான் ஆழமாய் வார்த்தை போதித்தாலும் அது மனதோடு போய்விடும். ஆனால் ஜெபிக்க உங்களை உந்தும் போது, ஜெபிக்க போதனைகள் கொடுத்து அந்த ஜெப விதிமுறைகள் கோட்பாடுகள் கொடுத்ததுனால இப்பொழுது எல்லாருக்குள்ள ஒரு ஜெப விழிப்புணர்வு வந்திருக்கிறது. அதிகமாய் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த விழிப்புணர்வு வந்தால் எவ்வளவுதான் ஆழமாய் போதித்தாலும் உங்களுக்குள் எளிதாய் போய்விடும். ஆகவே தான் ஆவியானவர் தெளிவாக முதலாவது ஜெபத்தின் ஆயுதத்தை பற்றி போதி இவர்களை ஆயத்தப்படுத்தி அதன் பிறகு வார்த்தையின் ஆயுதத்தை பற்றி பேசி என்று தெளிவாக சொன்னபடினால் அதை செய்கிறோம். ஆனால் இரண்டுமே மிக முக்கியமான காரியம். ஆனால் ஜெபிப்பதற்கு நமக்கு வேண்டியது தேவனுடைய வார்த்தையின் அறிவு. வார்த்தை அறியாவிட்டால் நாம் சரியாக ஜெபிக்க மாட்டோம். ஜெபம் என்ற காரியத்தில் நாம் உளறுவோம். ஜெபிக்கிறதுக்கு சில விதிமுறைகள் வேதத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு விதமான ஜெபத்திற்கு ஒவ்வொரு விதமான கோட்பாடுகள் இருக்கிறது. எனவே நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தினுடைய ஆவி நமக்குள் வரும்போது வார்த்தையை வைத்து ஜெபிக்கும் போது மிக சிறப்பாக அமையும். எனவே தான் இப்பொழுது வார்த்தை குறித்து நாம் ஆழமை பார்த்து கொண்டிருக்கிறோம். வார்த்தையினுடைய வல்லமை குறித்து நாம் சென்ற வாரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். வார்த்தையின் வல்லமை முதலாவது நாம் பார்த்த காரியம் எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 28 ஏற்கனவே வாசித்து நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். முடிக்கும்போது 29ஆம் வசனத்தை பார்க்க ஆரம்பித்தோம். எரேமியா 23:29. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சென்ற வாரத்தில் வார்த்தை எப்படி அக்னி போன்று வல்லமை வாய்ந்தது என்பது 4 காரியங்கள் உங்களுக்கு தெளிவாக நான் போதித்தேன். இப்போது நாம் மேற்கொண்டு பார்க்க போகின்ற காரியம் 2வது அந்த வாக்கியத்தை பாடிங்க. என் வார்த்தை என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலும் இருக்கிறதல்லவோ. 2வது காரியம் சமட்டியை போல கண்மலையை நொறுக்கும் காரியம். ஒரு சமட்டி எப்படி ஒரு கண்மலையை நொறுக்குகிறது? இந்த கண்மலை என்கின்ற வார்த்தை பாறை, ராக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாறையாய் இருக்கிறது. அப்போ பாருங்க, தேவன் சொல்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற தடைகள், எதிர்மாறான சூழ்நிலைகள் சில வேளைகளில் ஒரு கண்மலை போல் இருக்கின்றன. அவைகளை பார்க்கும் போது இந்த தடைகள் மீற முடியாதவைகளை போல் காட்சியளிக்கும் போது கர்த்தர் நம்முடைய கரத்தில் வல்லமை வாய்ந்த ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன? அவருடைய வார்த்தையாகிய
சமட்டி. ஆமென். அப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஒரு சமட்டியை போல வல்லமை வாய்ந்ததாய் இருக்கிறது. ஆமென். கட்டவும் உடைக்கவும் வல்லமை வாய்ந்தது இந்த சமட்டி ஆகிய வார்த்தை. தேவனுடைய சமட்டி ஆகிய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை கட்டவும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை உடைக்கவும் வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. ஆமென். அப்போ தேவனுடைய பேசப்பட்ட வார்த்தையினுடைய வல்லமையை ஒரு சமட்டியாக நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு சமட்டியாக அதை நினைத்து பாருங்கள். ஏனென்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், சமட்டிகள் ஆபரணத்திற்காக அல்ல. ஹேமர்ஸ் ஆர் நாட் ஃபார் ஆர்னமெண்ட்ஸ். கரெக்டுங்களா? சில பேர் அப்படி தான் நினைச்சிடறாங்க. எனக்கு இந்த ஐவரி ஹேண்டில் சமட்டி வேணும் பிரதர். எதற்கு? ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கா? கடினமான வேலை செய்வதற்கு இந்த சமட்டிகள் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஆமென். கடினமான வேலை செய்வதற்கு தான் சமட்டியை நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ பாருங்க, அதே போலவே நீங்கள் எப்பொழுதெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீர்களோ அல்லது பகிர்ந்து கொள்கிறீர்களோ, நீங்கள் உங்கள் முழு பலத்தோடு இந்த சமட்டியை பயன்படுத்த வேண்டும். உங்கள் கர்த்தருக்காக அதை எப்படி அடிக்கணும்? வலுவாய் அடிக்கணும். இப்போ சமட்டியத்தை அடிக்கிறதுனா நீங்கள் கையில் எடுத்த யாரை அடிச்சுட்டு போறீங்க? சமட்டி அடிக்கிறது என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை, நற்செய்தியை நீங்கள் மக்களிடத்தில் பேசும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எப்படி உங்களுடைய வீட்டு சுவரில் ஒரு ஆணி எடுத்து அந்த சுத்தியினால், அந்த சமட்டியினால் அடித்து உள்ள நுழைத்து எல்லாவற்றையும் அதில் தொங்க வைக்கிறீங்களோ, அதே போலவே தேவனுடைய சத்தியம், தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய நற்செய்தி இந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்குள் என்ன செய்கிறோம்? அவர்களுடைய மனதிலும் அவர்களுடைய இருதயத்திலும் ஆழமாய் அந்த சத்தியங்களை அடிக்க ஆரம்பிக்கிறோம். அதன் மூலமாய் அவர்கள் அதை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்கள். எனவே இந்த வல்லமை வாய்ந்த தேவனுடைய வார்த்தையாகிய சமட்டி எடுத்து ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மனுஷனை என்ன செய்கிறோம்? சத்தியத்தினால் பேசுகிறோம். அந்த பேசுகிறது தான் ஒரு சமட்டி எடுத்து அடிக்கிறதுக்கு சமமாக இருக்குது. உதாரணமாக கல்லைகளை உடைக்கிறவர்கள் எடுத்துங்க. கல்லை உடைக்கிறவன் அவன் என்ன செய்கிறான்? ஒரு நல்ல பலமுள்ள சமட்டை எடுக்கிறான். அவனை சுற்றி இருக்கிற அந்த கல்லுகளை என்ன செய்கிறான்? அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி அடிக்கணும்? அவனால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ அதிகமாக, எவ்வளோ வேகமாக, எவ்வளோ வல்லமையோடு அதை அடிக்க முடியுமோ, பலத்தோடு அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிக்க வேண்டும். எவ்வளோ நேரம் அடிக்க வேண்டும்? எல்லா கல்லுகள் உடைந்து தூள் தூளாக போகிற வரைக்கும் அடித்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு உதாரணமாக நான் காண்பிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இந்த பாறையானது உடைக்க எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும். ஒரு அடியில் உடையாது, அடின்னு அடிக்கணும். சில நேரத்தில் நாம் செய்கிற தவறு, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் செஞ்சிருவார். நான் என் கடமை முடிச்சிட்டேன், இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லிட்டேன், இனிமேல் கர்த்தர் தான் பார்த்துக்கணும். இல்லை, தொடர்ந்து அந்த மனுஷன் மாறுகிற வரைக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை அவர்களுக்குள் அடித்து கொண்டே இருக்க வேண்டும். இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சமட்டை சிறப்பான விதத்தில் பயன்படுத்த நீங்கள் விரும்பினால், நீங்கள் இதனுடைய வல்லமை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாள் சுவிசேஷம், நற்செய்தியை கொண்டு, நற்செய்தி என்றால் என்ன? இயேசு நமக்காய் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார், வளர்ந்தார், அவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், தம்முடைய இரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாய் நாம் தேவ பிள்ளைகளாகும் வாய்ப்பு, தருணம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகும் போது பரலோகமே நம்முடைய வீடாக மாறுகிறது. தேவன் நம்முடைய தகப்பனாய் மாறுகிறார். இயேசுவானவர் நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாய் இரட்சகருமாய் மாறுகிறார். பரிசுத்த ஆவியார் நமக்குள் வாசம் பண்ண வருவார். இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தி நாம் போதிக்கும் போது போதிக்க நாம் அடித்து கொண்டே இருப்போமானால்
ஒரு நாளில் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார். ஆமென். ஆனால் நீங்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது எப்படி சொல்ல வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ வலுவாய் நீங்கள் பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும். நீங்கள் சுவிசேஷத்தை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தினால் அதனுடைய விளைவு அற்புதமாக இருக்கும். காரணம், இந்த தேவ வசனம், தேவ வார்த்தை எப்படி போன்றது? கண்மலை நொறுக்கும் சமட்டியை போல் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாறைகள் உடைந்து போகிற நேரத்திற்கும் நிலைக்கும் நீங்கள் வந்து விட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சகித்த, நீங்கள் ஒவ்வொன்றையும் தாங்கின நாட்கள் முடிந்து விட்டது. இன்றைக்கு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி உங்க வாழ்க்கையில் அதை தூள் தூள் ஆக்கக்கூடிய அபிஷேகத்தின் நாட்களுக்குள் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்மலைகள் இந்த நாளுக்கு தேவன் முடிவு கட்டுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களில் சிலர் கண்மலை போன்ற பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் இந்த நாளில் உங்களுடைய கையில் ஒரு பலத்த ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஆயுதம்? தேவனுடைய வார்த்தையாகிய சமட்டி. அதை எடுத்து அடிக்கும் போது எல்லாம் உடைந்து தூள் தூளாய் போகும். ஆமென். இந்த சமட்டி கண்மலை நொறுக்கும் காரியமாய் இருக்கிறது. நீங்க சொல்வீர்கள், ஆனா பாஸ்டர், அந்த மனுஷன் மிக பிடிவாதம் உள்ளவனாய் இருக்கிறானே, அதை பற்றி கவலைப்படாதீங்க. எவ்வளோ பிடிவாதமாக இருந்தாலும் சுவிசேஷம் என்கின்ற இந்த சமட்டியெல்லாம் அடைத்து கொண்டே இருங்க. ஆமென். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையாகிய சமட்டி உடைக்கப்படாத கண்மலைகளை, கற்பாறைகளை உடைக்க கூடும். அவருடைய வார்த்தையாகிய சமட்டிக்கு அதிக வல்லமை உண்டு. உடைக்கப்படாத காரியங்களை நொறுக்கிவிடும். ஆமென். அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தை சமட்டி போல கண்மலையை நொறுக்குகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிடிவாதமான குணம், சுவிசேஷத்தை எதிர்க்கின்ற மனப்பக்குவம், இதெல்லாம் தேவன் என்ன செய்வார்? நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த சத்தியங்களை அவர்களுக்குள் ஆழமாய் அடிக்கிறீர்கள். அடிக்க 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 கூடி சீக்கிரத்தில் அது உடைந்து போய் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். அப்போ நீங்கள் சொல்வீங்க, இல்லை பாஸ்டர், சத்தியத்தை பரிகாசம் பண்ணுறான், சத்தியத்தை கேலி செய்கிறான். பரவாயில்ல, அது குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் சுவிசேஷத்தை கொண்டு அவரை தாக்கி கொண்டே இருங்க. சுவிசேஷத்தை கொண்டு அவரை அடித்து கொண்டே இருங்க. நீங்க சொல்லலாம், கரெக்டு தான், பல ஆண்டுகளாக அந்த பாறைக்கு எதிராக இந்த சமட்டியை நான் பயன்படுத்தித்தான் கொண்டிருக்கிறேன், ஆனால் எந்த நன்மையும் இதுவரைக்கும் வரல. பரவாயில்ல, இன்னும் நீங்க அந்த சமட்டியை பயன்படுத்தி கொண்டே இருங்க. சோர்ந்து போயிடாதீங்க, அடித்து கொண்டே இருங்க. கூடி சீக்கிரத்தில் அது நிச்சயமாய் இடம் கொடுக்கும். ஆமென். ஏனென்றால் இந்த சமட்டியானது இதுவரைக்கும் தவறுனதே கிடையாது. ஆமென். வேற எந்த சமட்டியை இருந்தாலும் அது கைவிடலாம். ஆனால் இந்த தேவ வசனமாகிய சமட்டி ஒரு காலமும் தோற்று போனது, தவறுனதே கிடையாது பிரியமானவர்களே. எனவே இந்த உணர்வோடும், இந்த வெளிப்பாடோடும், இந்த நிச்சயத்தோடும், இந்த நம்பிக்கையோடு தான் நீங்கள் இந்த சமட்டியை பயன்படுத்த வேண்டும். முதலாவது இந்த சமட்டியினுடைய அதிகாரத்தையும் அதனுடைய வல்லமையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை எடுத்து தைரியமாய் பயன்படுத்துவோம். இல்லாட்டி தயங்கி தயங்கி பயந்து பயந்து சத்தியத்தை சொல்லுவோம். அவர்கள் எவ்வளோ பிடிவாதமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. சத்தியத்தை அவர்கள் எவ்வளோ பரிகாசம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சுவிசேஷத்தை கொண்டு அவர்களை தாக்கி கொண்டே இருங்க. ஆமென். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து அடித்து கொண்டே இருங்க, சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும்? நிச்சயமாய் மாறுவார்கள். ஏனென்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு அடியில் எல்லாமே
நிறைவேற்றப்படாது. அல்லது 20 அடியில் இது நிறைவேற்றப்படும் காரியமும் கிடையாது. ஒரு தரமோ 2 தரமோ 3 தரமோ 20 தரமோ நீங்கள் அதை பயன்படுத்தினாலும் சில நேரத்தில் அது ஈன்று கொடுக்காது. ஆனால் முடிவில் நிச்சயமாய் ஈன்று கொடுக்கும். சுவிசேஷத்தை எதிர்த்து நாம் நீண்ட காலமாய் வாழ முடியாது பிரியமானவர்களே. தேவனுடைய அன்பு நிச்சயமாய் ஒரு காலகட்டத்தில் நம்மை கவர்ந்து இழுக்கும். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நீங்கள் தொடர்ந்து அடிக்க பாருங்க, என்ன ஆகும், அந்த பாறைக்குள்ளே அந்த பலத்தை அதை இழக்க ஆரம்பிக்கிறது. நமக்கு திருப்பி அந்த சீனை போடுங்க பாருங்க. அந்த கற்பாறை அடைக்க ஆரம்பத்தில் ஒன்றும் நடக்காதது போல் காணப்படுகிறது. 1 2 சில நேரத்தில் பல அடிகள் அடிக்கிறது. நாம் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் உங்களுக்கு இந்த காட்சி கொடுக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீங்க. முதல் அடியில் சில நேரத்தில் உடைந்து போகாது, சில நேரத்தில் 20 அடி, சில நேரத்தில் அதுக்கு மேல் அடிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வெளிப்பிரகாரமாய் அந்த கற்பாறை அப்படியே இருக்கிற மாதிரி காணப்படுகிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே அதனுடைய பலத்தை அது இழக்க ஆரம்பித்திருக்கிறது. We are too used to only looking on the outside. We are forgetting something is happening on the inside. பிரியமானவர்களே, நாம் வெளியே பார்த்து படுகிறதுனால அவங்க கொடுக்கிற மருத்துவரை பார்த்துட்டு இவன் அசைய மாட்டான் போல இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள அஸ்திபாரம் ஆட ஆரம்பித்திருக்கிறது. Come on, somebody talk to me. உள்ளுக்குள்ள அந்த அஸ்திபாரம் ஆட ஆரம்பித்திருக்குது பிரியமானவர்களே. வெகு சீக்கிரத்தில் அது இடிந்து விடும். உங்களுக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் அவர்களுக்குள் சென்று அவர்களை மாற்றி ரட்சிப்புக்குள் கொண்டு வரும். Oh, I wish I had a witness in here. Hallelujah. Hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுவிசேஷத்தை பேசிக்கொண்டே இருங்க, ஒரு நாள் பலன் அளிக்கும். Hallelujah. Hallelujah. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ பாருங்க, எந்த விளைவும் அல்லது எந்த ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கமும் இல்லை என்று தோன்றினாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக உங்களுடைய காரியத்தை, நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை, நீங்கள் அவருடைய வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். ஒரு வேளை ஏதோ நடக்கிறத போல் காட்சியளித்தாலும் கவலைப்படாதீங்க. குறிப்பிடத்தக்க ஒரு தாக்கம் ஏற்படலை என்று நீங்கள் நினைத்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துங்க, தொடர்ந்து வார்த்தையை பேசுங்க. பேசுகிற மக்களாய் நாம் மாறும்போது அரும் பெரும் காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். இப்பொழுது காணப்படாத விளைவு பாருங்க, நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த விளைவு விரைவில் நீங்க நடக்கிறதை பார்ப்பீர்கள். அந்த விளைவு சம்பவிக்கும். அவர்கள் ரட்சிப்பை காண்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கண்மலை நீங்கி போகிறத நீங்க பார்ப்பீங்க. தூள் தூளாக உடைக்கப்படுகிறத பார்ப்பீங்க. நொறுங்கி போகிறத பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்து நீங்கள் கடந்து போவீர்கள். உடைக்கக்கூடிய வல்லமை தேவன் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, இயேசுவானவர் அந்த அத்திமரத்தை சபித்த போது, கவனிங்க, அந்த அத்திமரத்தை சபித்த போது அந்த சாபம் பலன் அளித்தது என்பதை நிரூபிக்க சீஷர்களுக்கு எந்த அத்தாட்சியோ ஆதாரமோ இல்லை. அவர் சபித்த போது ஏதோ நடக்கல, அப்படியே மரம் நின்று கொண்டு இருந்தது. ஆனாலும் மறுநாளில் அவர்கள் அந்த பக்கம் வரும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போன இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசு அவர் பேசின உடனேயே அதனுடைய இலைகள் உதிர்ந்து போகவில்லை, அதை சீஷர்கள் பார்க்கவில்லை. ஆனால் மறுநாள் வரும்போது அந்த அத்திமரம் வேரோடு, அதாவது நிலத்துக்குள் இருந்த வேரோடு அந்த மரம் பட்டு போனது. பிரியமானவர்களை, உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய வார்த்தை பேசுங்கள். ஏனென்றால் ஏற்கனவே, கவனிங்க, ஏற்கனவே வேறுகளிலிருந்து ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. Oh God, I feel like prophesying right now.
ஹalleluya. உங்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் நிலத்தின் கீழ் வேரோடு சில காரியங்கள் பட்டு போகிறதை தேவன் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்கிறார். ஹalleluya, ஹalleluya. இலைகள் உதிராமல் இருக்கலாம், மரம் அப்படியே நின்று கொண்டிருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், வேரோடு ஒரு காரியம் நடந்திருக்கிறது. வேர்கள் பட்டு போயிற்று. நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். இயேசுவானவர் அந்த பக்கமே பார்க்கல. ஏனென்றால் அவருக்கு தெரியும், சமட்டியை பயன்படுத்தினால் இது நிற்காது. அவர் குறிவைத்தது மரம் அல்ல, அவர் குறிவைத்தது வேறு. வேறு தொட்டதுனால மரம் சாஞ்சதுங்க, பட்டு போனதுங்க. நான் சொல்கிறேன், வேர் அடித்தால் அதெல்லாம் சாயம். வேர் அடிக்கணுங்க, அதுதான் அடிக்கணும். கண்களுக்கு தெரியாத அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற எல்லா வேர்கள் நீங்கள் நொறுக்கும் போது, நான் சொல்கிறேன், மரம் சாய்ந்து போகும், மரம் பட்டு போகும். உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்த்து நிற்கிற காரியங்கள் மறைந்து போகும், மரித்து போகும். ஓ ஹalleluya. உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த காலையில் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் வேரோடு பட்டு போய் கொண்டிருக்கிறது. காரணம், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து பேச ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதுமே வார்த்தையை பேசுங்க, எப்பொழுதுமே வார்த்தையை பேசுங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலையில் வார்த்தையை பேசுங்க. திருமண பிரச்சனை இருக்கிறதா, வார்த்தையை பேசுங்க, வேரோடு அதை பட்டு போகும். பொருளாதார பிரச்சனை இருக்கிறதா, வேரோடு அதை பட்டு போடும். கடன் தொல்லை இருக்கிறதா, நீங்கள் வார்த்தையை பேசுங்க. நீங்கள் வார்த்தை பேசும்போது அது வேரோடு பட்டு போகும். கண்களுக்கு அது புலப்படாலும் நான் சொல்கிறேன், கூடி சீக்கிரத்தில் விரைவில் அது பட்டு போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ ஹalleluya. ஏனென்றால் உங்களுடைய தேவன் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹalleluya. வேறுகளை அழிக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், அந்த வார்த்தையை விசுவாசிங்கள், அந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்கள், அந்த வார்த்தை பேசுங்கள், அந்த வார்த்தை தியானிங்கள், அந்த வார்த்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வையுங்கள், அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் வையுங்கள், அந்த வார்த்தையின் மீது நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள். காரியங்கள் சம்பவிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். மார்க் 11:20 சொல்கிற வார்த்தைகள் கவனிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பாருங்க, வேர்ல இருந்து பட்டு போயிட்டு. நம்மெல்லாம் பார்க்கிறது மேலோட்டமான காரியம். மேலோட்டமா சில காரியங்கள் பார்த்தோன்னா அல்லேலூயா வருது. ஆனால் எந்த மேலோட்டமான காரியம் பார்க்காவிட்டாலும், நான் வார்த்தை பேசினதுனால, நான் பேசின நிமிஷத்திலிருந்து நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், வார்த்தை நேராக எங்கே செய்யும். முதலாவது மேலோட்டமாக தொடாது, கீழே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த வேறுகளை அழித்தால் இது எல்லாமே சாய்ந்து விடும். You got to deal with the root of the problem if you want to see that tree fall in your face or before your face. உங்கள் கண்களுக்கு முன்பாக, உங்களுடைய முகத்துக்கு முன்பாக அந்த மரம் பட்டு போகிறது நீங்கள் காண விரும்பினால், நீங்கள் வேறு இடத்தில் பேசுங்க. வேறுகள் இடத்தில் பேசும்போது காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். Never be moved by what you see. நீங்கள் பார்க்கிறதை கொண்டு ஒரு நாளும் அசைக்கப்படாதீர்கள். Be moved by what you believe. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்க கொண்டு நிலைத்திருங்கள். அதனால் அசைக்கப்படுங்க. நான் விசுவாசிக்கிற தேவ வார்த்தை வீணாய் போகாது, வெறுமையாய் திரும்பாது. எதற்காக அதை நான் பேசினோ அதை நிறைவேற்றி தான் அவரிடத்தில் செல்லும். Oh God, I'm speaking to somebody. Oh hallelujah. வார்த்தை தொடர்ந்து பேசுங்க. பேசுகிற சபையை மாறுங்க. ஆமென். உங்களை குறித்து அவர்கள் பேசும்போது இது வசனங்களை பேசுகிற மக்களாக இருக்கிறார்கள் என்று உங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லணும். எது எடுத்தாலும் அவங்க வசனம் தான் பேசுவாங்க. அதனால அவங்களுக்கு குறித்து நீங்கள் ரொம்ப சீண்டாதீங்க. மக்கள் உங்களை பார்த்து சொல்லணுங்க, நான் இங்கே தீர்க்க தரிசனம் பார்த்தேன், அங்கே தரிசனத்தை பார்த்தேன், இங்கே இது பார்த்தேன், அது பார்த்தேன். அது பார்க்கறதெல்லாம் வேணாம், வசனத்தை பாருங்க. அதெல்லாம் தாண்டி வசனம் இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசிகள் அழிந்து போவார்கள். எல்லா ஊழியக்காரர்கள் ஒரு காலத்தில் மரித்து போவோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றென்றுமாய் வானங்களில் நிலைத்திருக்கிறது. ஆமென்.
வேற இந்த தீர்க்க தரிசனம் அங்க தீர்க்க தரிசி எவ்வளவுதான் போதித்தாலும் சில கூட்டங்கள் அதுக்கு இன்னும் ஓடுறாங்க. இங்க பெரிய தீர்க்க தரிசி வந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசிகளின் தீர்க்க தரிசி இங்க இருக்கிறாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ரேமா வார்த்தை தான் உங்களுக்கு உண்மையான தீர்க்க தரிசனம். ஆஹா, நீங்க ப்ராஃபிட்டை நம்பி உங்க ப்ராஃபிட் போயிருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். சில பிஆர்ஓபிஹெச்இடியை நம்பி பிஆர்ஓஎஃப்ஐடி எழுந்திருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? அதுக்காக தான் இந்த சபை இப்படிப்பட்ட மக்களை வந்து சுத்தியால் அடித்து கொஞ்சம் தட்டிக்கிட்டி சரியாக்குறது. ஏன்னா அதை பாரு, ரொம்ப ஈஸி பாருங்க. யாராவது ஒருத்தர் வந்து டப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நான் வீக்க வேண்டியதில்லை பாருங்க, பிரயாசப்பட வேண்டியதில்லை. அவர் வந்து சொல்லிடுவார். மக்களை எங்கே போய் நாங்கள் திருமணம் செய்யணும்? கும்பகோணம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போயிடுறீங்க. கும்பகோணங்களை போய் கொடுத்துட்டு பிறகு அவங்க கும்பகோணமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் அவரை நம்பி நாம் போயிட்டோம். பிள்ளை அதிகமாய் வேதனைப்படுகிறாள். வார்த்தையை நம்புங்க, வார்த்தை மட்டும் பேசுங்க. வார்த்தை உறுதியாய் எடுத்துக்கொண்டு அதை பேசினால் நான் சொல்கிறேன், கர்த்தர் தெளிவாய் உங்களை நடத்துவார். ஆஹா, ஆமென். அப்போ பாருங்க, இந்த சமட்டியானது தடைகளை உடைக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? தடைகள் என்றால் என்ன? பிற்போக்கான சூழ்நிலைகள். நீங்கள் இந்த சமட்டியை பயன்படுத்தும் போது பிற்போக்கான சூழ்நிலைகள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மேற்கொள்கிறீர்கள். நம்மிடத்தில் சத்தியம் இருக்கிற வரைக்கும், இந்த சத்தியம் என்கின்ற இந்த சமட்டி இருக்கிற வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற, நாம் பார்த்தோமே அந்த பாறைகள், நாம் என்ன செய்யலாம்? சமட்டியத்தை அடிக்கும் போது துண்டு துண்டாக உடைந்து போகிறதை உங்கள் கண்கள் காணும். ஆமென். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எடுத்து அடிங்க. எத்தனை முறை அடிக்கணும்? உடையிற வரைக்கும், தூளாக துண்டு துண்டாக போகிற வரைக்கும் அடித்து கொண்டே இருக்குங்க. ஆமென். கூடி சீக்கிரம் அந்த மிகப்பெரிய பாறை சிறிய கல்லுகளாய் மாறிவிடும். தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு சிறிதாய் மாறிவிடும். அதுதான் அந்த வீடியோல பார்த்தோம். அவ்வளோ பெரிய பாறையை அடின்னு அடித்து கொஞ்சம் கொஞ்சமாய் பகுதியாய் அது உடைந்து போக ஆரம்பித்தது. கடைசியில் இதெல்லாம் தூளாக்கிட்டு அவர் என்ன பண்ணார்? நல்லா போயிட்டு அதை எடுத்து அவருடைய வீட்டு சுவரை கட்டினார். ஜல்லி ஆக்கிட்டார், பாறையை ஜல்லி ஆக்கிட்டார். நான் சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை உங்க வீட்டை கட்டுவதற்கு நீங்க பயன்படுத்தலாம். அதை ஜல்லியிலாக மாறும் போது அதை நீங்க பயன்படுத்தலாம். உங்களுடைய பிற்போக்கான சூழ்நிலைகள் உங்களுடைய குணாதிசயத்தை கட்டி எழுப்புகிறது. இட்ஸ் பில்டிங் யோர் கேரக்டர். உங்களுடைய குணத்தை கட்டி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிற்போக்கான பிரச்சனை நம்ம அழிக்கிறது இல்லைங்க, நம்முடைய உண்மையான தேவனுக்குள் இருக்கிற குணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. You're not ready for me. அப்போ தேவன் சென்ற வாரத்தில் சொன்னது போல அவருடைய வார்த்தையை நாம் உண்மையாய் பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் பேசும்போது 2 காரியங்கள் நடக்கின்றன. ஒன்று, எழுதிக் கொள்ளுங்கள், ஒன்று, எல்லா விதமான முற்போக்கான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. நீங்கள் வார்த்தையை உண்மையாய் பேசும்போது, கடமைக்காக அல்ல, நீங்கள் உண்மையாய் பேசும்போது என்ன நடக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில? கவனிங்க, என்ன நடக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில? எல்லா விதமான முற்போக்கான பாசிட்டிவ், எல்லா விதமான முற்போக்கான காரியங்கள் நடக்க தொடங்குகிறது. இரண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகள் மற்றும் எதிர்ப்புகள் நீங்கள் உடைந்து போகிறதை காண ஆரம்பிப்பீர்கள். 2 காரியங்கள், முற்போக்கான எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதை நாம் பார்ப்போம்.
இரண்டாவதாக தடைகள் மற்றும் எதிர்ப்பு உடைந்து போகிறதை நாம் காண ஆரம்பிக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மக்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். இயேசுவானவர் சாத்தானிடம் 3 முறை எழுதியிருக்கிறது என்று சொன்னார். சொன்னபோது சாத்தானுடைய திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய வசனத்தை மட்டும் பேசுகிறீர்களோ, சாத்தானுடைய எல்லா திட்டங்கள், உங்களுக்கு எதிராய் அவன் தீட்டியிருக்கிற எல்லா திட்டங்கள் தோற்கடிக்கப்படும். Satan has no other choice but to lose to you. உங்களிடத்தில் தோற்பதை தவிர சாத்தானுக்கு வேற வாய்ப்போ தருணமோ கிடையாது. There's only one result for him, losing. அவனுக்கு ஒரே ஒரு விளைவு தான், உங்களை எதிர்த்தால் தோற்று கொண்டே இருப்பான். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவன் தோற்றுக்கொண்டே இருப்பான். தோல்வி அவனுக்கு நிச்சயம். ஏனென்றால் அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். ஆனால் இயேசுவை போல நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தையில் மகத்தான வல்லமை உண்டு. எழுதி கொள்ளுங்கள். தேவனுடைய சொல்லப்பட்ட அல்லது பேசப்பட்ட வார்த்தையில் மகத்தான வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் உதடுகளின் மூலம் விசுவாசத்தில் நீங்கள் அந்த வார்த்தைகளை பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டாகிறது. ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? Your words have power when they are God's words spoken in faith through your lips. Praise God. உங்களுடைய வார்த்தைகள், எழுதிக் கொள்ளுங்க, உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் உதடுகளின் மூலம் விசுவாசத்தில் பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கும்போது அவைகளுக்கு வல்லமை உண்டு. எவைகளுக்கு? உங்களுடைய வார்த்தைகள். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள். என் உதடுகளின் மூலம், என் வாயின் மூலமாக நான் தேவனுடைய வார்த்தை பேசும்போது என்னுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டாகிறது. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்களுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. ஒரு காலமும் அந்த வார்த்தை தோற்று போகாது. வார்த்தை விசுவாசித்து தோற்று போனவன் சரித்திரம் இல்லை. ஆகவேதான் இவ்வளவு தீவிரமாய் பேசிக்கொண்டிருக்கிறோம், ஆணித்தரமாய் பேசிக்கொண்டிருக்கிறோம். காரணம், வார்த்தை பலிக்கும், வார்த்தை நிறைவேறும். ஆமென். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வார்த்தையின் வல்லமை குறித்து இன்னும் ஆழமாய் பார்ப்போம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கவனிங்க பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பற்றிய சில பண்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையின் பண்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய வார்த்தையின் முதலாவது பண்பு, அது வல்லமை வாய்ந்தது. The word of God is powerful. That's the first characteristic of the word. தேவனுடைய வார்த்தையின் முதல் பண்புனுங்க, அது வல்லமை வாய்ந்தது, வல்லமை நிறைந்தது. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது என்று நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லம் இல்லை என்று சொல்கிறீர்கள்? ஏன்னா ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் நீங்க அங்கேயும் கை தூக்கல,
இப்பொழுதும் கையை தூக்கல. ரொம்ப டேஞ்சரான குரூப் நீங்க தான். ஒன்று நம்பணும், இல்லை நம்புறேன் பாஸ்டர்னு சொல்லணும். ஒவ்வொரு விசுவாசி ஆணித்தரமாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இருக்குமானால், தேவனுடைய வார்த்தை வல்லமை வாய்ந்தது, பவர்ஃபுல், வல்லமை நிறைந்தது. ஆமென். தேவனுடைய அளவற்ற எல்லையற்ற வரம்பற்ற வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறதுங்க. நீங்கள் அதை அறிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டீர்கள். பிரச்சனை வரும்போது பிரச்சனை தான் பேசுவீங்க, வார்த்தை பேசவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுதெல்லாம் வல்லமை எதில் இருக்கிறது, நீங்க காண்கின்ற பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை பார்க்கிலும் நித்தியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தேவ வசனத்துக்கு வல்லமை உண்டு. Because the word controls eternity and you're talking about a small temporary problem. Talk to me somebody. உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கிற சிறிய பிரச்சனையை அப்படி நீங்க மேன்மைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை சகலமும் நித்திய நித்தியமாய் என்றென்றுமாய் தாங்கி கொண்டிருக்கிறது. வேதம் வல்லமை வாய்ந்ததுக்கு காரணம் அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறபடியால். The Bible is powerful because it is the word of God. வேதம் வல்லமை வாய்ந்தது ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. நிரூபித்து காட்டட்டுமா? 12ஆம் வசனத்தினுடைய முதல் 2 வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையானது. மனிதனுடைய வார்த்தையானதுன்னு ஆரம்பிக்கல, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையானதுன்னு சொல்லல, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையானதுன்னு சொல்லல, தேவ தூதர்களுடைய வார்த்தையானதுன்னு சொல்லல, நிபுணர்களுடைய வார்த்தையானதுன்னு சொல்லல, தேவனுடைய வார்த்தையானது. உங்கள் கையில் இருக்கிற வேதம் தேவ வார்த்தை. முதலாவது அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என் கையில் சுமந்து கொண்டிருக்கிற இந்த ஆயுதமானது தேவனுடைய வார்த்தை. ஓ ஹalleluya. இந்த நிருபத்தை எழுதியவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது. அவனுக்கு நன்றாகவே தெரியும் வேதமானது ஒரு மத புத்தகம் அல்ல, தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள ஒரே தேவனுடைய வார்த்தை. ஆமென். அந்த ஒரே தேவன் பேசின வார்த்தை தான் இந்த வேதம். Talk to me somebody. அப்படியானால் வேதம் பேசும்போது தேவன் பேசுகிறார். When the Bible speaks, God speaks. Oh, there's power in that statement. Oh God, I feel it. When the Bible speaks, God speaks. வேதம் பேசும்போது தேவன் பேசுகிறார். ஆமென். அப்போ கவனிங்க, நாம் ஆதியாகமம் படித்து கொண்டிருக்கலாம். ஆதியாகமம் எப்பொழுது எழுதப்பட்டது? ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக. ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது இன்று தேவன் உங்களோடு பேசுவார். You didn't get it, see? தேவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவம் என்ன? நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்ட அந்த வார்த்தை நீங்கள் இந்த காலையில் வாசிக்கும் போது புதிதாக ஏதோ இப்பொழுது போல் பேசுகிறது போல் தேவன் புதிதாக உங்களோடு பேசுகிறார். That is the magnitude or the majesty of the word. It has essence and it has power for your today, for your now situation. உங்களுடைய தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற சத்தியமாய் இருக்கிறது. ஆனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் அந்த நாளில் அந்த மனுஷனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நான் இன்றைக்கு 30ஆம் தேதி ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2024ஆம் ஆண்டுல நான் சரியாக காலை 5 மணி என் வேதத்தை விரித்து நான் படித்த போது தேவன் அதே வசனத்திலிருந்து புதிதா ஏதோ எனக்கென்று அது சொல்லப்பட்டு எனக்கென்று எழுதப்பட்டு ஏதோ என்னிடத்தில் நேரடியாக பேச. Oh, you're not ready for me. That's the difference between us
and the world. நமக்கும் உலகத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இதுதான் பிரியமானவர்களே, நான் வேதத்தை திறக்கும் போது தேவன் அந்த நொடி பொழுதில் என்னோடு பேசுகிறார் புதுமையான விதத்தில். He is speaking to me in a very fresh and profound way. ஆழமான புதிதான விதத்தில் தேவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். That's why the Bible is the best seller in the world today. Amen. ஏன் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார்? மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் அதை வாசித்த பொழுது மாற்றப்பட்டவர்கள். எங்கெல்லாம் மக்கள் அதை வாசிக்கும் போது அவர்கள் தொடப்பட்டார்கள். எத்தனையோ பேருடைய சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை, அதை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. Talk to me somebody. When the Bible speaks, God speaks. வேதம் பேசும்போது தேவன் பேசுகிறார். அப்போ வேதத்தை வாசிக்கும் போது நான் தான் வாசிக்கிறேன் நினைச்சிடாதீங்க. நீங்க ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் போது தேவன் பேசி கொண்டிருக்கிறார். Sometimes we don't hear it and we don't see it because we are not ready for it. சில நேரங்களில் அதை காண்கிறதில்லை, சில நேரத்தில் அதை புரிந்து கொள்வதில்லை. காரணம் எதிர்பார்ப்பதில்லை. ஏன்னா நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கணும். கடன்னு ஒரு அதிகாரம், ஹல்லேலூயா, இன்னைக்கு என் நாள் நல்லா இருக்கும், நான் பைபிளை படிச்சுட்டேன். நாம் அதற்காக பைபிளை படிக்கல. ஒவ்வொரு முறை நீங்க 5 நிமிடம் திறந்தாலும் 5 மணி நேரம் திறந்தாலும் தேவன் பேசுவார். எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? ஒவ்வொரு முறை இதை திறக்கும் போது என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். எவ்ரி மினிட். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் மிகுதி பத்தி பேசலைங்க. ஒவ்வொரு முறை இந்த வசனத்தை திறக்கும் போது அதே வசனத்திலிருந்து வெவ்வேறு கோணங்களிலிருந்து சத்தியத்தை போதுகிறார். நான் ஆச்சரியப்பட்டு ஒரே வசனத்திலிருந்து பல கோணங்கள், பல பரிமாணங்கள் யோசித்து பார்க்க முடியல. தேவனுடைய அனந்த ஞானம் அதுங்க. தேவனுடைய அனந்த ஞானம் ஒரு வாக்கியத்தை கொண்டு பல கோடி விதத்தில் அது நமக்கு வியாக்கியானம் பண்ணுவார். That's the profound depths of God's word. தேவனுடைய அளவற்ற ஆழங்களின் காரியமுங்க, மகத்துவமுங்க அது. தேவனுடைய வசனத்துக்கு அளவற்ற ஆழங்கள் இருக்கிறது. அடுத்த முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, அப்பா நீங்க பேச போறீங்க, நான் ஆயத்தமா இருக்கேன், உட்கார்ந்து பாருங்களேன். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுவீங்க பாஸ்டர் நீங்கள் இருங்க, இனிமேல் நான் பிரசங்கம் பண்ணுறேன். அநேக வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ இருக்கிறீங்களா? வேதம் பேசும்போது தேவன் பேசுகிறார். நிரூபிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம், 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17 வசனங்கள். தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்ததலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கவனிங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால், தேவ ஆவியால் அருளப்பட்டது என்று சொல்லப்படும் போது, அந்த அருளப்பட்டது என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? தேவன் அதை ஊதினார். God breathed, சுவாசித்தார். அருளப்பட்ட வார்த்தைக்கு மேல தேவன் சுவாசித்தால் அது அல்லது ஊதினார். கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள் தேவன் ஊதி அவன் அதன் பிறகு எழுதினார் அர்த்தம் அல்ல. தேவன் ஒரு மனுஷனுக்குள் அவர் சுவாசத்தை ஊதி அதன் பிறகு அந்த மனுஷன் எழுதினார் என்ற அர்த்தத்தில் அல்ல. தேவன் பேசினார், அந்த மனிதன் எழுதினார், அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வசனத்தை மீண்டும் முதல் பகுதி மட்டும் வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. போதுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவியால், அதாவது தேவன் பேசி ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாருங்க? ஏவுகிறார், எழுத ஏவுகிறார். அப்போ தேவன் பேசும்போதுதான் மனுஷன் எழுத முடியும். ஆமென். இருக்கிறீங்களா? அப்போ கவனிங்க, தேவன் பேசினார், எனவே இந்த எழுத்தாளர்கள் எழுதினார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் போது நீங்கள் என்ன புரிந்து கொள்வீர்கள்? அப்போ தேவனுடைய இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை தேவனிடமிருந்து புறப்பட்டு வந்தது. மத்தேயு 4:4 இயேசுவை இதை உறுதிப்படுத்தினார். இந்த 2 தீமோத்தேயு 3:16-17 ஒரே வசனத்தில் இயேசுவானவர் நிரூபித்தார். மத்தேயு 4:4 அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஓ ஹalleluya. அப்போ உங்களுடைய கருத்தில் இருக்கிற எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்படுவதற்கு முன்பாக தேவனுடைய வாயில் இருந்தவைகள். தேவன் தம் வாயினால் அது புறப்பட பண்ணினதுனால தான் எழுத்தாளர்கள் எழுத ஆரம்பித்தார்கள், ஆவியினால் நடத்தப்பட்டு. ஆனால் முதலாவது இந்த வார்த்தைகள் எங்க இருந்ததுங்க? தேவனுடைய வாயில் இருந்தது. அதை அவர் அனுப்பின பொழுது, அதை பேசின பொழுது எழுத்தாளர்கள் தேவ ஆவியினால் எழுத ஆரம்பித்தார்கள். அப்போ பாருங்க, 40 ஆசிரியர்கள் இது எழுதியிருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதுதான், மிக முக்கியதுங்க. அவர் சொன்ன பிறகுதான் அவங்க எழுத முடிந்தது. சொல்லாத வரைக்கும் அவங்களால் எழுதல, ஏன்னா அது கட்டக்கதையா இருக்கும். அப்போ வேதமானது கதை அல்ல, சத்தியம். காரணம், தேவன் அதை ஒவ்வொன்றும் பேசினார். ஆமென். அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையை அவர் ஊதினார் என்று, சுவாசித்தார் என்று சொல்லும்போது, தேவன் அவருடைய வார்த்தையை பேசினார், எழுத்தாளர்கள் அதை எழுதினார்கள். அப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார். பேசுகிற வார்த்தை உங்களுடைய இருதயத்தை நீங்கள் எழுதிக் கொள்வீர்களானால் நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்வர்களாய் மாறுவீர்கள். Your duty is to record what he is speaking to you. இதை வாசித்து போகிற ஒரு காரியம் அல்ல, வாசிக்கிறதை உங்களுடைய இருதயத்தில் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வார்த்தையை பேசுகிறார். அந்த பேசப்பட்ட வார்த்தை நீங்கள் எடுத்து உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய மனதிலும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இது செய்யாவிட்டால் இது வெறும் கடமை உணர்ச்சி, ஒரு பலன் கொடுக்காது. நீங்க 10 அதிகாரம் படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. படிக்கிறது நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் படிக்கும் போது பிதாவானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Your life will be dramatically changed when you have the revelation. He is speaking to me now. ஏனோதான என்று வாசிக்க மாட்டோம். கரெக்ட்டுங்களா? தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு வரும்போது உங்களுடைய ஐப்புலங்கள் முற்றிலுமாக உணர்வு உள்ளதாக இருக்கும். ஏன்னா தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். சர்வத்தையும் படைத்தவர் இந்த நிமிஷத்துல என்னோடு என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய உணர்வுகள் ஆண்டவரே நீர் விழித்துக் கொள்ள உதவி செய்யும். எனக்குள் விழிப்புணர்வு உண்டாக்கும். நான் வாசிக்கும் போது நீங்க பேசுகிறதை என் உள்காதுகள், என் ஆவிக்குரிய செவிகள் கேட்க வேண்டும். என் ஆவிக்குரிய கண்கள் அதை காண வேண்டும். தேவன் பேசுகிற சத்தியத்தை வெளிப்பாடாக பார்க்க வேண்டியது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் சபைக்கு ஜெபிக்கும் போது உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுவதாக என்று சொன்னார். Praise the Lord. ஆமென். அப்போ தேவனிடம் அது பொறுப்படுகிறதுனால தேவனுடைய வார்த்தை, இந்த வேதம் அதிகாரபூர்வமானது. Your Bible is your ultimate authority. வேதமானது உங்களுடைய முடிவான அதிகாரம். It's your ultimate
அத்தாரிட்டி, உங்களுடைய முடிவான இறுதியான அதிகாரம். அதற்கு மேல வேற ஒன்றுமே கிடையாது. டாக்டர்களுடைய அத்தாரிட்டிக்கு மேல இந்த தேவ வசனத்தினுடைய அத்தாரிட்டி இருக்குங்க. டாக்டர்களுடைய ரிப்போர்ட்டினுடைய அதிகாரத்திற்கு மேலாக தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம் இருக்கிறது. ஆமென். டாக்டர்கள் கண்டுபிடித்தது உண்மைதான், அந்த டயக்னோசிஸ் உண்மைதான், எந்த விதமான தவறு கிடையாது. ஆனால் அதை மாற்றக்கூடிய அதிகாரம் கொண்டது தேவ வார்த்தை. ஆமென். எந்த எம்ஆர்ஐ உங்களுக்குள்ள கட்டிருக்கிறதுன்னு காண்பித்ததோ அந்த கன்சுமிட்டும் நேரத்திற்குள்ள வார்த்தை அதை மறைய செய்யும். அடுத்த எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா எங்கப்பா போயிடுச்சுன்னுவாங்க. இருக்கிறீங்களா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக, ஒரு ஆண்டி நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. என்னை கூப்பிட்டாங்க, ஜெபிக்க போனேன். ஜெபிக்க போனபோது அவங்க சொன்னாங்க, டாக்டர் என்னை டயக்னோஸ் பண்ணிட்டு எனக்கு போன் கேன்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க. சில மாதங்களுக்குள் நீங்கள் மரித்து போவீர்கள். சரிங்க ஆண்டி, டாக்டர் சொன்னது கரெக்டுங்க. நீங்க என்ன நம்புறீங்க? நான் வார்த்தையை நம்புறேன். உண்மைங்களா? நீங்க நான் வார்த்தை நம்புறீங்க? அப்போ அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, இல்லாட்டி உங்களை கூப்பிட்டுருக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படிப்பட்ட பெரிய விசுவாசிகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். I would have never called you if I did not believe. அப்போ நான் ஜெபித்தேன். ஜெபித்திட்ட பிறகு அவர்கள் முகத்தில் ஒரு தெளிவு தெரிந்தது. அதே டாக்டர் வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது அவர்கள் சிரித்து சொன்னாங்க, நான் சுகமானேன். டாக்டர் சிரித்துட்டு ஒன்றும் சொல்லாமல் சரி ஏதோ பேசுகிறாங்க போல இருக்குதுன்னு விட்டாங்க. அடுத்த வாரம் அவங்க சொன்னாங்க, எனக்கு மீண்டுமா ஒரு போன் மேரோ டெஸ்ட் எடுங்க. எதுக்குமா? பண்ணுங்கன்னு எடுத்தாங்க. அந்த டாக்டர் ஷாக் ஆயிட்டார். ஏனென்றால் அந்த எலும்புல இருந்த அந்த அறிகுறியே கிடையாது. அவர் கேட்டார், என்ன நடந்தது? அவங்க சொன்னது, நான் வார்த்தை நம்பினேன், கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஆமென். கர்த்தர் என்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட அற்புதங்களை பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. அற்புதங்கள் எல்லாம் அப்போஸ்தலருடைய நாட்களில் முடிந்து விட்டது. ஒரு காலமும் கிடையாது. ஏனென்றால் அந்த அற்புதங்கள் அப்போஸ்தலர்கள் செய்யல, ஆவியானவரை செய்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு சபைக்குள் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு, உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு கர்த்தர் செய்வாருங்க. ஆனா வேதத்தை வாசிக்கும் போது தேவன் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்கின்ற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, தேவனுடைய வார்த்தையானது, அடுத்த வார்த்தை கவனிங்க, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக. மீண்டும் எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும். அங்க போகாதீங்க, இருங்க, நம்ம ஓடுறதுலே இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது, ஏன்னா இந்த வசனத்தை ஒரு வார்த்தை எடுத்து நம்ம பேச போறோம், ஏன்னா அவ்வளவு இருக்குதுங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும். அப்போ தேவனுடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. The word of God is living. அப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தை தியரி கிடையாதுங்க. இது வெறும் எழுதப்பட்ட வார்த்தை இல்ல, ஜீவனுள்ள வார்த்தை. ஹலோ, இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. ஆமென். Let me tell you this. The Bible pulsates or vibrates with life. வேதமானது, கவனிங்க, வேதமானது ஜீவனோடு துடிக்கிறது, அதிர்கிறது. வேதம் ஜீவனோடு துடிக்கிறது, அதிர்கிறது. The Bible pulsates or vibrates with life. Oh God.
வேதத்துல நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அதற்குள் ஜீவன் இருக்கிறது. வேதத்தின் எந்த ஒரு வசனத்தை வாசித்தாலும் தேவனுடைய ஜோவே ஜீவன் அதற்குள் இருக்கிறது. That's why this is so sacred. இது அவ்வளவாய் பரிசுத்தமாய் இருப்பதற்கு காரணம் இதற்குள் தேவனுடைய ஜீவனையே இருக்கிறதுங்க. மனுஷன் புரிந்து கொண்டிருக்கிற தற்காலிகமான இந்த வாழ்க்கை கிடையாது, உயிர் கிடையாது. இது உயிர் அல்ல, ஜீவன். உயிர் இருக்கும், நாளைக்கு போயிடும், ஜீவன் போகாது. மனுஷன் ஜீவாத்மாவானான், அவன் உயிராத்மா ஆகலைங்க, ஜீவாத்மாவானான். அதை இழந்தான், பாவத்தின் மூலமாய் அந்த ஜீவனை இழந்தான். ஆகவேதான் ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்தான். நீ இந்த பழத்தை புசிக்கும் நாள் சாகவே சாவாய். எப்படி செத்தாருங்க? ஆவியில செத்தாருங்க. அந்த ஜீவன், தன்னுடைய ஆவியில இருந்த அந்த ஜீவன், தேவ ஜீவன் போய்விட்டது. அவன் உயிரோடு இருந்தான், ஜீவனை இழந்தான். He was alive but he was not living. He was a living dead. அவர் உயிரோடு இருக்கிற சடலமாய் மாறினான். He became the living dead. But God changed it all. சிலுவையில் கர்த்தர் அதை மாற்றினார். ஆமென். அப்போ வேதம் ஜீவனோடு எப்படி இருக்குதுங்க? ஜீவனோடு துடிக்கிறது, அதிர்கிறது. அதெல்லாம் நீங்க எழுதிக்கணும். ஏன்னா அடுத்த முறை வேதத்தை வாசிக்கும் போது இது உங்களுக்கு தெளிவா தெரியணும். இதை வாசிக்கும் போது இதற்குள் ஜீவன் அதிர்ந்து கொண்டிருக்கிறது, அதிர்வுகிறது, இது துடிக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன அறிவிறீங்க? கையை பிடிச்சிட்டு பல்ச பண்ணும்போதுனா துடிக்கிறதுப்பா, ஏன்னோ உயிர் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அதை தான் பிடிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை துடித்து கொண்டே இருக்கிறதுங்க. It's beating with life. It's throbbing, it's pulsating with life, it's vibrating with life. தேவ ஜீவனை கொண்டு அதிரிக் கொண்டிருக்கிறது, அதிர்கிறது, துடிக்கிறது. அதை உணரும் போது நீங்க இதை மேலோட்டமாய் படிக்க மாட்டீங்க. அப்படிதான் நான் இன்னைக்கு நம்புறேன். இனி இருந்தவனமாக ஒரு காலமும் வேதத்தை படிக்கும் போது நீங்க இருக்க மாட்டீங்க. There has to be a total transformation today in your Bible reading. உங்களுடைய வேத வாசிப்புல ஒரு முற்றிலும் மறுரூபத்தை நான் காண போகிறேன். ஆமென். அப்போ கவனிங்க, இந்த வேதமானது உயிர், 4 காரியங்கள்: உயிர், ஜீவன், செயல்பாடு, ஆற்றலை பற்றி பேசுகிறது. வேதமானது உயிர், ஜீவன், செயல்பாடு, ஆற்றலை பற்றி பேசுகிறது. The Bible speaks of vitality, life, activity and energy. 4 very important truths. The Bible speaks of vitality, life, activity, energy. தேவனுடைய வார்த்தையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை செய்யும் சுறுசுறுப்பு இருக்குது. அதை பார்ப்போம். அப்படியானால் the Bible is alive in the power it possesses. The Bible is alive in the power it possesses. அது தன்னிடம் இருக்கும் வல்லமையில் ஜீவனோடு இருக்கிறது. Oh my God. அது தன்னிடம் இருக்கும் வல்லமையில் ஜீவனோடு இருக்கிறது. There is life even in the power. And if that power has the life of God, how powerful is that power? அந்த வல்லமைக்குள் ஜீவன் இருக்குமானால் அந்த வல்லமை எவ்வளவு வல்லமை வாய்ந்ததுன்னு பாருங்க. It's not just power, it's life in the power. ஏன்னா பல காரியங்களுக்கு வல்லம் இருக்கிறது. அக்கினிக்கு வல்லம் இருக்கிறது,
தண்ணீருக்கு வளம் இருக்கிறது, ஆனால் அதற்குள் ஜீவன் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையில் ஜீவன் இருக்கிறது. Oh, you're getting it now. அதனால் தான் ஒரு காலம் இதை ஏற்க வைக்க முடியாது. அப்போ நான் சொல்கிற காரியம், வேதத்தில் ஜீவன் உண்டு. There is life in the Bible. Amen. There is life in the Bible. Listen to me. The truth in the Bible has life imparting power. The truth in the Bible has life imparting power. கவனிங்க, வேதத்தில் இருக்கும் சத்தியம் ஜீவனை அளிக்கும் வல்லமை கொண்டது. மீண்டும் சொல்கிறேன், வேதத்தில் இருக்கும் சத்தியத்திற்கு ஜீவன் அளிக்கும் வல்லமை உண்டு. வேதத்தில் இருக்கும் சத்தியத்திற்கு ஜீவனை அளிக்கும் அல்லது ஜீவனை கொடுக்கும் வல்லமை உண்டு. அப்போ வேதம் தன்னில் தானே ஜீவனை கொண்டது மட்டுமல்ல, அது ஜீவனை கொடுக்கிறதுமா இருக்கிறது. Are you with me? It's not just that the Bible is life and has life, it gives life. Oh God. தேவனுடைய வேதத்திற்கு ஜீவன் இருக்கிறது, அதுக்கு ஜீவன் உண்டு மட்டுமல்ல, அது ஜீவனை கொடுக்கிறது. அப்போ நான் ஒவ்வொரு முறை இந்த வேதத்தை வாசிக்கும் போது, ஒவ்வொரு முறை வேதத்தை நான் அறிக்கை செய்யும் போது, தேவன் எனக்குள் ஜீவனை கட்டவிழ்க்கிறார். Do you know, every time you read or every time you speak the Bible or the word of God, life is being imparted to you. ஒவ்வொரு முறை நீங்கள் தேவனுடைய வார்த்தை பேசும்போது, தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தை தியானிக்கும் போது, அந்த தேவ வசனத்தில் இருக்கிற ஜீவன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் இந்த வசனத்தை கொண்டு நீங்கள் செத்த அவ்வியங்களை பார்த்து பேசும்போது உயிர் அடைகிறது. ஆமென். லாசருவே வெளியே வா. செத்து போன மனுஷன் எழுந்து வந்தான். காரணம், இவருடைய வார்த்தையில் ஜீவன் இருந்தது. அவர் பேசின போது மரித்தவன் எழுந்து வந்தான். காரணம், மரணத்தை கேன்சல் பண்ணுகிறது ஜீவனுள்ள தேவ வார்த்தை. The life-giving word cancels the death-staying symptoms. ஜீவனை கொடுக்கின்ற தேவ வார்த்தை மரணத்தினுடைய நிலைத்திருக்கிற அறிகுறிகளை ரத்து செய்கிறது, அழித்து போடுகிறது, நிர்மூலமாக்குகிறது. You got to find your rhythm with the word. தேவனோடு இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய அசைவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். If you don't find your rhythm with the word, you will lose your blessings from the word. Because the Bible is pulsating with life. Amen. கவனிங்க, வேதம் ஜீவனோடு மட்டுமல்ல, வேதம் ஜீவனோடு மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியில் மரித்தவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் மரித்தவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கிறது. So the Bible is not just alive, it gives spiritual life to the spiritually dead. இந்த நாளில் ஆவிக்குரிய ரீதியில் மரித்தவர்கள் இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். You don't have to go out as a dead man. மரித்தவனாக நீ ஆவிக்குரிய விதத்தில் மரித்தவனாய் நீங்கள் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ஜீவனை பெற்றவர்களாக நீங்கள் கடந்து போக முடியும். நிரூபிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும், அடுத்தது பாருங்க, ஜீவனாயும் இருக்கிறது. தேவன் சொல்கின்ற, இயேசுவானவர் சொல்கின்ற, தேவன் சொல்கின்ற, ஆவியானவர் ஏவி இருக்கிற வசனங்களுக்கு ஜீவன் இருக்கிறது. அதுதான் அந்த வசனம் சொல்ற. இது இயேசுவே சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள், அவர் எங்கிருந்து எடுத்தாருங்க வசனங்களை? வேதத்திலிருந்து.
அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். நான் பேசுகிறனால அது ஜீவன் அல்ல, அது ஏற்கனவே ஜீவன் இருக்கிறது. நான் பேசும்போது அந்த ஜீவனை நான் பகிர்ந்து கொள்கிறேன், அந்த ஜீவனை கொடுக்கிறேன், அந்த ஜீவனை அளிக்கிறேன். ஆகவேதான் வேதத்தை வாசிப்பதை பார்க்கிலும் வாசித்ததை தியானித்ததை அதிகமாய் பேச ஆரம்பிங்க. Because when you speak, you release life. ஏனென்றால் நீங்கள் பேசும்போது ஜீவனை கட்டவிழ்க்கிறீர்கள். I strongly believe this is one of the greatest messages I will ever give. This side of heaven. இது உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. இந்த பூமியில மிக முக்கியமான ஒரு செய்தி கொடுப்பேன், ஆனால் அது இதுதான். 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23. நான் என்ன பேசுகிறேன்? தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. இந்த 2 காரியங்கள் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. கவனிங்க, என்றென்றைக்கும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம். ஜீவனுள்ளதுமான தேவ வசனம். அப்போ தேவனுடைய வசனங்களுக்கு ஜீவன் உண்டு. இது நான் சொல்லுங்க, இது வேதமே சொல்கிறது. வேதம் தம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய என்றென்றைக்கும், ஒரு சில நாட்கள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, என்றென்றைக்கும் இந்த தேவ வசனம் ஜீவனுள்ளமானது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஜீவனுள்ளதுமானது. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. சங்கீதம் 119 50 பிற்பகுதி நான் வாசிக்கிறேன். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 119 50 முழுச வாசிங்க. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். நான் சிறுமைப்படும் போது, நான் உபத்திரப்படும் போது, நான் வியாகுலப்படும் போது, அதுவே என் ஆறுதல். எது? அடுத்த வாக்கியம், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இதுதான் எனக்கு ஆறுதல். நான் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் சோர்ந்து போவதற்குள் அவர் என்னை ஆறுதல் படுத்துகிறார். Glory to God. Oh, hallelujah. Hallelujah. ஒவ்வொரு முறை தேவன் தம்முடைய வார்த்தையிலிருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறாருங்க. சொங்கி போய் நூடுல்ஸா மாறுகிற நேரத்தில் அவர் நம்மை உயர்த்துகிறார். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். எப்படி நம்மை ஆறுதல் படுத்துகிறார்? அவருடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. எனக்கு உயிர் கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை. எனக்கு புதிய தெம்பு கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை. அப்படியே நொந்து போய் தோய்ந்து போய் அப்படியே உள்ளுக்குள்ளாக போகும்போது, இந்த தோலெல்லாம் நிமிராம இப்படியே குனிந்து போகும்போது என் தலையை உயர்த்துகிறோமா அவர் இருக்கிறாருங்க. என்னை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். அவருடைய வார்த்தை என்னை தூக்கி நிறுத்தி என்னை வாளாக்காமல் தலையாக்குகிறது, என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறது, உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை அமர வைக்கிறது தேவனுடைய மகத்துவமான வார்த்தை. ஆமென். My God. Hallelujah. எனவே இந்த வாக்கு இன்றைக்கு உங்கள் அனைவரையும் எல்லா சூழ்நிலையிலிருந்து உயிர்ப்பித்து உங்களை ஆறுதல் படுத்தும். யாவரும் எழுத நிற்போம். Hallelujah. My God. என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால் இந்த செய்தியின் மூலமாய் இந்த சபையில் தேவனுடைய வார்த்தைக்கான ஒரு புதிய ஏக்கம், தாகம், தீராத ஆசை பிறந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
இனிமேல் வேதத்தை நீங்கள் வாசித்த வண்ணமாக ஒருபோதும் வாசிக்க மாட்டீர்கள். தேவனுடைய வசனங்கள் அதன் பக்கத்திலிருந்து உயிரோட்டத்தோடு உங்களை எழும்பி வந்து உங்களை கவ்விக்கொள்ளும். Grab your heart and grab your mind. அந்த வேத பக்கங்களிலிருந்து தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் அந்த பக்கங்களை விட்டு பாய்ந்து உன் மனதையும் உன் இருதயத்தையும் அது பிடித்து கொள்ளும். ஓ ஹல்லேலூயா! இங்க இருக்கிற தேவ விசுவாசிகள், வார்த்தையின் மீது அதிக நாட்டம் கொண்டவர்கள், தேவனுடைய வார்த்தையை மிக அதிகமாய் அன்பு கூறுகிறவர்கள், தேவனுடைய வசனங்களில் மிகவும் பிரியப்படுகிறவர்கள், நான் சொல்கிறேன், அடுத்த ஒரு நிமிடம் எல்லோரும் உங்களுடைய குரல்களை உயர்த்தி தேவனிடத்தில் அவருடைய வார்த்தைக்காக, இந்த ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வல்லமை வாழ்ந்த வார்த்தை, இந்த ஜீவனாயிருக்கிற வார்த்தை, இந்த ஜீவன் அழைக்கின்ற வார்த்தை, அதற்காக நன்றி சொல்வீங்களா? அடுத்த ஒரு நிமிடம் எல்லோரும் இங்கும் அங்குமாக தயவுசெய்து பார்க்காதீங்க. Everybody lift up your voice. You gotta have a praise right now. Come on somebody. Come on somebody. Everybody. எல்லோரும் உங்களை வாய்களை திறந்து துதிங்க. அப்பா துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா! அப்பா, எனக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை ராஜா, இது எனக்கென்று கொடுக்கப்பட்ட செய்தி. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. மீண்டுமா எனக்குள் கர்த்தாவே ஆண்டவரே ஒரு பற்றுதலை கட்டவிழ்கிறீரையா. வார்த்தையின் மீது தனியாத ஒரு தாகத்தை ஏற்படுத்துகிறீர். உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா! இப்பொழுது ஆண்டவரே சங்கீதக்காரன் ஜெபித்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காண என் கண்களை திறலும் என்று அவன் கேட்டானே. அப்பா, இப்பொழுது நாங்கள் அதிசயங்களை பார்க்கிறோம் ஐயா. வேதம் பேசும்போது தேவன் பேசுகிறார். ஓ ஹல்லேலூயா! ஓ ஹல்லேலூயா! என் வேதம் ஒரு மத புத்தகம் அல்ல. என் வேதம் கிறிஸ்தவர்களுடைய புத்தகம் அல்ல. என் வேதமானது தேவன் எனக்கு ஒரு நபராகிய எனக்கு, பிள்ளையாகிய எனக்கு, அவருடைய செல்ல பிள்ளையாக எனக்கு அவர் எழுதின, அவர் பேசின, அவர் ஊதின வார்த்தைகள். தேங்க்யூ லார்ட். மம்ப்ராகாட்டா லபாகே ஓ ஷண்டரனமாகேப்ரா. ஓ ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. இந்த வெளிப்பாடான வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தையில் இருக்கிற ஜீவனுக்காக நன்றி. வார்த்தையில் இருக்கிற வல்லமைக்காக நன்றி. ஓ உம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே வல்லமை வாய்ந்தவைகள் ஐயா. ஸ்தோத்திரம். அக்கனையை போன்ற கர்த்தாவை வல்லமை கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே கண்மலை நொறுக்கும் ஆண்டவரே சமட்டியை போன்ற வல்லமை கொண்டதப்பா உம்முடைய வார்த்தை. என் தடைகளை உடைக்கும். கண்மலையாகிய ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்கும் அப்பா. பிற்போக்கான சூழ்நிலைகளை உடைக்கும். நன்றி. சமட்டிக்காக நன்றி. இந்த ஆயுதத்தை என் கருத்தில் கொடுத்தபடினால் நமக்கு நன்றி. பாறையை பார்க்க மாட்டேனப்பா. பாறையை பற்றி பேச மாட்டேனப்பா. பாறையினுடைய அளவுகளை குறித்து நான் பேச மாட்டேன்ப்பா. பாறை எவ்வளவு பெரிது என்று நான் சொல்ல மாட்டேன். உடைப்பேன். இனி பேச மாட்டேன். உடைப்பேன். பாறையை உடைப்பேன். என் கண்மலையை உடைப்பேன். தூளாக்குவேன். ஓ ராகா செபா. ஓ ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஓ ஹல்லேலூயா! இன்னும் 15 செகண்ட் தான் இருக்குதுங்க. துதிங்க. Another 15 seconds. 10 செகண்ட். அந்தரேபோ கோஷாயா. ஹல்லேலூயா! ஓ ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆரியா காட்டேரே மனாண்டோ கோஷாயா. Yeah. Oh Lord. Yeah, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. My God. He's here. The word is here. வார்த்தையாகிய தேவன். ஹல்லேலூயா! வசனம் மாம்சமா இருக்கிறது. இந்த காலையில வசனம் மாம்சமா இருக்கிறதுங்க.
The word became flesh now. The word has taken flesh in you. Ramakebere, mraketelamaseke. Oh, yeah, Lord. Your word, your word, your word. வார்த்தைப்பா, வார்த்தைக்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஓ ஹalleluya. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பா, இந்த வார்த்தைக்காக கோடா கோடி கோடா கோடி கோடா கோடி நன்றி அப்பா. அப்பா, யுக யுகமா எடுத்தாலும் அப்பா, நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த வேதத்திற்காக போதுமான அளவுக்கு நன்றி சொல்ல முடியாதையா. நித்தியமாய் துதித்தாலும் போதாதையா. 10,000 நாவுகளோடு துதித்தாலும் போதாதையா. பல கோடி நாவுகளோடு துதித்தாலும் போதாதையா. வார்த்தையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டேன். இனி ஒரு காலமும் அசைக்கப்படேன். எஸ், மலைகள் என்னை பார்த்து அதிரும், நான் மலையை பார்த்து அதிர மாட்டேன். ஏனென்றால் எனக்குள் இருக்கிற தேவ வார்த்தை ஜீவனோடு அதிர்கிறது, ஜீவனோடு துடிக்கிறது. ஹalleluya. ஓ ஹalleluya. ஒவ்வொரு பிள்ளைக்குள் கர்த்தாவே இது ஆணித்தரமாய் பாய்வதாக. இந்த சத்தியங்களை கர்த்தாவே உம்முடைய சமட்டியாகிய வார்த்தை கொண்டு அவர்களுக்குள் இந்த சத்தியங்களை ஆண்டவரே அடிக்கிறேன் ஐயா. உள்ளுக்குள் தங்கட்டும், உள்ளுக்குள் ஆண்டவரே கனி கொடுக்கட்டும். கனித்தரும் மரமாய் ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கை மாறுவதாக. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளை, அவர்கள் கனித்தரும் மரங்களாய் மாற்றுவீராக. Oh yes Lord, yes. I feel glory, my Lord. Yeah Lord, yeah Lord. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைக்குள் ஆண்டவரே இந்த சத்தியங்கள் வெளிப்பாடாக மாறுவதாக. இவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே மாற்றப்படுவதாக. அப்பா, தலை தோங்குவார்களாக. அம்ரே கேபாண்டரே போஷாயா. Oh Lord, oh Lord, oh Lord. Yeah. Speak Lord for your servant ears. பேசும் கர்த்தாவே உம் அடியான் கேட்கிறேன். ஆண்டவரே சத்தியத்துக்கு நான் செவி கொடுத்துக்கிறேன்ப்பா. என் ஆண்டவரே எல்லா என்னுடைய சரீர அவயவங்கள் ஆண்டவரே துடித்து கொண்டிருக்கிறதப்பா. உங்களுடைய வார்த்தையை பற்றிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தை ஆண்டவரை உட்கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை நான் உட்கொள்ள விரும்புகிறேன். உன் வார்த்தை என்னுடைய நல் உணவுப்பா. பிராங்கோஷி ஏகானா மாகபா ராசெகெட்டரியாண்டோ கோஷி. எஸ், வார்த்தை கொண்டு ஒவ்வொரு பிள்ளையை நிரப்பும். வார்த்தை கொண்டு ஒவ்வொரு திருமணத்தை நிரப்பும். வார்த்தை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தை நிரப்பும். வார்த்தை கொண்டு ஒவ்வொரு சபையை நிரப்பும். இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு சபையை நிரப்பும், சபைகளை நிரப்பும். எல்லா திருச்சபைகள் வார்த்தையின் திருச்சபைகளாய் மாற்றும். எல்லா ஆண்டவரே 5 வித ஊழியர்கள் வார்த்தையின் ஊழியர்களாய் எங்களை மாற்றும். எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஒவ்வொரு சகோதரன், ஒவ்வொரு சகோதரி, ஒவ்வொரு ஆண்டவரே வாலிப பிள்ளைகள், இங்க இருக்கிற மகன்கள் மகள்கள் கர்த்தாவே வார்த்தையின் மகன்களாக, வார்த்தையின் மகள்களாக, வார்த்தையின் குமாரர்களாக, வார்த்தையின் குமாரத்திகளாக மாறுவர்களாக அவர்கள் மாறட்டும். வார்த்தை கொண்டு சுகமாக்கும், வார்த்தை கொண்டு விடுதலையாக்கும். ஆண்டவரே இங்க இருக்கிறவர்கள், ஆன்லைனில் பார்க்கிறவர்கள், அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா பிசாசின் ஆண்டவரை தொடுதல்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம். வார்த்தை அனுப்புகிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் ஆண்டவரே, அந்த ஜீவன் மட்டுமல்லதா இல்லப்பா,
அது ஆண்டவரே போகும்போது மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுக்கிறதப்பா. ஒவ்வொரு ஆண்டவரை மரித்திருக்கிற அவயவங்களை ஆண்டவரை உயிர்ப்பிக்கட்டும். சங்கீதக்காரன் சொன்னவனமாய் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரை சுகவீனமாய் இருக்கிற மக்களை இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. அவர்களுடைய மனதை உயிர்ப்பிக்கட்டும். அவர்களுடைய சரீரத்தின் அவயங்கள் உயிர்ப்பிக்கட்டும். நோயின் அரிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுகிறோம். நோயின் கிருமிகள் ஆண்டவரை சாகட்டும். வேரோடு பட்டு போகட்டும். வேரோடு பட்டு போகட்டும் அப்பா. மரத்தை நாங்க பார்க்கல, இலைகளை நாங்க பார்க்கலப்பா. நாங்க ஆண்டவரே நிலத்துக்கு கீழ் இருக்கிற வேர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது சாகும் போது எல்லாமே சாயும், எல்லாமே பட்டு போகும். வேரோடு பட்டு போகட்டும். எல்லா வியாதிகள் வேரோடு பட்டு போகட்டும். எல்லா கடன் தொல்லைகள் வேரோடு பட்டு போகட்டும். நாங்கள் கடன் வாங்க மாட்டோம், கடன் கொடுப்போம் ஐயா. நாங்கள் கடனாளிகள் அல்ல, வார்த்தையின் மக்கள் கடனாளிகள் அல்ல. எங்களுடைய தேவன் யெகோவா ஈரே. தேவை வருவதற்கு முன் ஆண்டவரே தேவையை சந்திப்பேன். கடனில் தவிக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வார்த்தை அவர்களை விடுதலையாக்கட்டும் அப்பா. அவர்களுடைய பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற தெய்வீக ஞானத்தை அவர்களுக்குள் கட்டவிழ்ப்பீராக. கடன் வாங்குறவர்கள் மற்றவர்களுக்கு அடிமைகளாய் மாறிவிடுவோம். நாங்கள் இயேசுவுக்கு மட்டும் அப்பா அடிமைகள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், உன்னதமானவருடைய குமாரர்கள், குமாரத்திகளையா. நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளை ஆண்டவரே எல்லா விதமான கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும். வார்த்தை விடுதலை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வார்த்தை ஆண்டவரே இந்த நாளிலும் வருகின்ற வாரத்திலும் திருமணம் மற்றும் பெருந்தாள் கொண்டாடுகிறவர்களுக்கு வார்த்தை கிரியை செய்யட்டும். வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்யட்டும். அவர்களுடைய இந்த புத்தாண்டு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளால் முடிசூட்டும். அந்த வார்த்தை அவர்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் இந்த புத்தாண்டில் ஆண்டவரே சம்பூர்ணமாய் கொண்டு வரட்டும். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம யாவரும் அறிக்கை செய்வோம். புதிதாய் வந்தவர்கள் உங்களுடைய இந்த டெலிவிஷன் ஸ்கிரீனில் அதை பார்த்து அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கென்று இது தனிப்பட்ட விதத்தில் என்ன என்கின்ற வார்த்தை சொல்லி நாம் அறிக்கை செய்வோம். ஆமென். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாச பண்ணி என்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஆசீர்வாதமாக ஏற்கனவே இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.